சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வடுகம் ஆதிதிராவிடர் காலனியில் தேஜேஸ்வரன், பிரியதர்ஷினி, யாகவீர் ஆகிய 3 குழந்தைகளை வெறிநாய் கடித்துள்ளது. குழந்தைகளின் அலறல் சத்தம் கேட்டு பெற்றோர்கள் நாயை விரட்டி குழந்தைகளை மீட்டனர். படுகாயமடைந்த 3 குழந்தைகளை ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். மருத்துவமனையில் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. பொதுவாக நாய்கள் முகத்தில், கண்கள் அருகே கடித்தால் விஷமுறிவு ஊசி போட்டாலும் ராபிஸ் நோய் வர வாய்ப்பு உண்டு. பல ஆண்டுகள் கழித்தும் கூட அந்த நோய் தாக்கக்கூடும். இதனால் பெற்றோர் மிகுந்த எச்சரிக்கையுடன் குழந்தைகளை பராமரிக்க வேண்டும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். சில சமயங்களில் நாய்கள் கடித்தவுடன் வைரஸ் நரம்பு மண்டலத்தை பாதித்துவிட்டால் விஷமுறிவு ஊசி போட்டாலும் பலனிருக்காது என்கிறார்கள். கேரளாவில் ஒரு ஆண்டுக்கு முன்பு ஸ்ரீலட்சுமி என்ற இளம்பெண்ணை நாய் கடித்தது. 3 ஊசிகள் போட்ட பிறகும் ராபிஸ் தாக்கி இறந்தார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.